காதல்ங்கிறது என்னது அப்படின்னா, காதல் வரும்போது என்னென்னா, ஒரு காதலனோட நினப்பு காதலிக்கும், காதலியோட நினப்பு காதலனுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் காதலுக்கான அறிகுறி. காதலை எப்படி அடையாளம் கொண்டு கொள்வது? உண்மையான காதலை எப்படி அடையாளம் கொண்டு கொள்வது? மனசு தான் அதற்கு சாட்சி. உண்மையான காதலுக்கு மனசு தான் சாட்சி. மனசை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எது உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு பார்க்குற அழகாக இருக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனாலே அது காதலாகி விட முடியாது. உன் மனசுக்குள்ளே அவங்களோட நினப்பு அடிக்கடி வருதா? அதுதான் உண்மையான காதல். அப்போ உண்மையான காதலுக்கு எது சாட்சி? மனசு தான் சாட்சி. அதான் மனசாட்சி. மனசு தான் சாட்சின்னா என்ன அர்த்தம்? ஒரு நீ ஒரு பெண்ணை காதலிக்கிற அப்படின்னு ஒன்றுன்னா, நீ வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அவளை பற்றி நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அவகிட்ட பேசுகிற மாதிரி, அவகிட்ட ஒரு வாழ்க்கை நடத்துகிற மாதிரி, அவகிட்ட சிரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பாலியல் உறவு கூட வரும். உடல் உறவு வச்சுக்கிற மாதிரி, ஒரு மனசுக்குள்ளே ஒரு குடும்பம் நடத்துகிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். மனசுக்குள்ளே குடும்பம் நடத்தி பார்க்குறது ஒரு பயம்தான் அது. ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவளை நோக்கி ஈர்க்கப்படும் பொழுது அவனுக்கு இது போன்ற பயம் ஏற்படுது. அவகிட்ட எப்படி பேசுறது, அவகிட்ட எப்படி பழகுவது அப்படிங்கிற பயம் அவனுக்கு வருது. அந்த பயம்தான் அவன் மனசுக்குள்ளே அந்த நினப்பாக மாறுது. அவளை பற்றியே எப்பவும் பயப்படுறான், சிந்திக்கிறான், அவளை பற்றியே யோசிக்கிறான். அவளை பற்றின நினப்பு அவனுக்கு எப்போவுமே இருக்குன்னா, அவளை பற்றின பயம் இவனுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஈர்ப்பு அதான் பொருத்தம். ஒரு காதல் பொருத்தம் உண்டு. அந்த பயம் ஒரு இயல்பான ஒரு பயம், உணர்வுபூர்வமான ஒரு பயம். அதான் உணர்வுபூர்வமான ஒரு பொருத்தம். அந்த மாதிரி பயம் உனக்கு ஒரு பெண்ணுக்கிட்ட இல்லை அப்படின்னா, மனசுக்குள்ளே அவள் உனக்கு வரவே இல்லை, அவளுடைய நினப்பு, அவளுடைய சிந்தனை, அவளுடைய யோசனை எதுவுமே வரலை அப்படின்னா, அது உண்மையான காதல் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மையான காதலுக்கு எது சாட்சி? மனசு தான். மனசுக்குள்ளே அந்த நினப்பு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கா? ஒரு பெண்ணை பற்றி நீ அடிக்கடி யோசிக்கிறியா, அடிக்கடி சிந்திக்கிறியா? அப்போ அதுதான் அப்படின்னா அது உண்மையான காதல் அப்படின்னு நீ அடையாளம் கண்டுக்கலாம். மனசை பார்த்து காதலிக்கணும்னு சொல்கிறாங்களே, ஒரு பெண்ணை உடம்பை பார்த்து காதலிக்காத, மனசை பார்த்து காதலிக்கணும்னு சொல்கிறாங்களா, அதுக்கு இதான் அர்த்தம். நீ உன் மனசை பாரு, அவளுடைய நினைப்பு அங்கே வருதா பாரு. அந்த மாதிரி அது மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆண் இவன் தனக்கு பொருத்தமானவன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவனுடைய நினப்பு உனக்கு அடிக்கடி வருதா, அதை வச்சு உனக்கு காதல் இருக்குது, அந்த உணர்வுபூர்வமாக ஒரு காதல் என்பது அவனுக்கும் உனக்கு இருக்குது, அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இது காதல் தான், இவன் தனக்கு பொருத்தமானவன் தான் அப்படின்னு கூட முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் காதலை சொல்லி அதுக்கப்புறம் வாழ்ந்து பார்க்கணும். ஒரு நிஜமாக மனசில் நினப்பு வந்துட்டாலே உடனே அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு காதலியோட நினப்பு அடிக்கடி ஒரு ஆணுக்கு வருகிறது அப்படின்னா, ஒரு பெண்ணின் நினப்பு அடிக்கடி ஒரு ஆணுக்கு வருகிறது, அது மாதிரி ஒரு ஆணின் நினப்பு அடிக்கடி ஒரு பெண்ணுக்கு வருகிறது அப்படின்னாலே உடனே அது காதல் தான், உடனே இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அப்படி கிடையாது. காதல் தான். காதலைத்தான் நீங்கள் முடிவு பண்ணி காதலிக்கலாம். இவன் தனக்கு பொருத்தமானவன், காதலிப்பதற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காதலிக்கணும். அதன் பிறகு ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து பார்க்கணும். முன்கூட்டியே திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு வாழ்ந்து பார்க்கணும். உடல் உறவுலாம் வச்சு பார்க்கணும். 4 இடத்துக்கு போயிட்டு வரணும். ஒரு 3 மாதமாவது நல்லா சுற்றி தெரிஞ்சு ஒரு அந்த காதலனோட வீட்டுக்கு காதலியும், காதலியோட வீட்டுக்கு காதலனும் போயிட்டு ஒரு சுதந்திரமாக ஒரு கணவன் மனைவி போல் எல்லா இடத்துலையும் சுதந்திரமாக வாழ்ந்து பார்த்து எல்லா வகையிலும் அப்போ உடல் உறவுலாம் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு எல்லா வகையிலும் இவன் தனக்கு ஏற்றவன், இவள் தனக்கு ஏற்றவள் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 3 மாதம் போதும், உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். காதலிப்பதற்கான காலகட்டம் 3 மாதம். கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கப்புறம் காதலிக்க தான் போகிறாங்க. ஒரு கணவன் மனைவியாக காதலிக்கிறார்கள். கல்யாணம் பண்ணோடனே அவங்க கணவன் மனைவியாக ஆகிவிட்டு அப்புறம் கணவன் மனைவியாக காதலிக்க போகிறார்கள். அவ்வளோதான். அந்த மாதிரி அதுக்கு தான் ஒரு பரிசோதனை நிகழ்ச்சி. கணவன் மனைவியாக அதுக்கு தான் திருமணத்திற்கு முன்பு காதலிக்கிறப்ப கணவன் மனைவியாக காதலிப்பதற்கு இவள் ஏற்றவள் தானா, கணவன் மனைவியாக காதலிப்பதற்கு இவன் ஏற்றவன் தானா என்பதை பரிசோதிக்கிற காலகட்டம். அதனால் காதல்னால் என்னான்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆணின் நினப்பு ஒரு பெண்ணுக்கு மனசில் அடிக்கடி வருதா, அந்த காதலிக்கிற அந்த ஆரம்ப காலகட்டங்களில் வருதா? எப்போதுமே அது வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆரம்ப காலகட்டம் ஒரு பெண்ணிடம் பேசும்போது உனக்கு அவளோட நினப்பு அடிக்கடி வருதா, அது மாதிரி ஒரு ஆணின் நினப்போ உனக்கு அடிக்கடி வருதா, ரொம்ப தொல்லையாக இருக்கா, அதில் காதல் இருக்குதா, அந்த நினப்பில் ஒரு காதல் இருக்கா, நீ அவளை பற்றி யோசிக்கும்போது அந்த யோசனையில் ஒரு காதல் இருக்கா, அவளை பற்றி சிந்திக்கும்போது இல்லை அவனை பற்றி நீ சிந்திக்கும்போது அந்த யோசனையில் உனக்கு அதில் காதல் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அப்போ இது காதல் தான் அப்படின்னு முடிவு பண்ணி காதலிக்க தொடங்கலாம். இதுதான் காதல். அப்போ அதே நேரத்தில் ஒரு ஆணோட நினப்பு பெண்ணிற்கும், பெண்ணோட நினப்பும் ஆணிற்கும் வரணும் அப்படின்னா முதல்ல உண்மையாகவும் இருக்கணும். உண்மையாக இல்லை அப்படின்னா அந்த நினப்பு வராது. உண்மையாக இருந்தால் தான் அந்த நினப்பு வரும். அதனால் உண்மையாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு காதல் வந்துட்டாலே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நினப்புங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் அந்த நினப்புங்கிறது வரும்.